வணக்கமுங்க. மாட்டு பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா, மாடுகளெல்லாம் கொண்டு போய் கழுவிட்டு வரலாம் அப்படின்ட்டு வாழைக்காட்டுக்கு புடிச்சிட்டு போயிருந்தோமுங்க. அங்கே போய் சரி மாட்டுகளெல்லாம் ஒரு ஓரமா கட்டி வச்சு போட்டுங்க, மோட்டர் எடுத்துட்டு போட்டு சொட்டு நீர்ல வர வெஞ்சரி கேட் வால்வு ஆன் பண்ணி விட்டு போட்டுங்க, மாட்டு மேலே ஊற தண்ணி அடிச்சுட்டு போட்டுங்க, மாட்டெல்லாம் கழுவுறக்கு ஆரம்பிச்சுங்க. மாட்டுகளெல்லாம் சுத்தமாக கழுவிட்டு போட்டுங்க, மாட்டுக்கு மேலே மறுபடியும் முன்னொருக்கா தண்ணி அடிச்சுட்டு போட்டுங்க, மாட்டுகளெல்லாம் புடிச்சிட்டு போய் கட்டுத்தரையில கட்டிட்டுங்க. கட்டுத்தரையில கட்டின கையோட பார்த்தீங்கன்னா, மாட்டு கொம்புகளுக்கு பூராமே பெயிண்ட் அடிக்கிறக்கு ஆரம்பிச்சுட்டுங்க மடமடன்னு. பெயிண்டெல்லாம் பூசிவிட்டு போட்டு எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா, மாட்டுகளுக்கு பூராமே திண்ணீரை பூசிவிட்டு போட்டு போயிட்டு இருந்தாங்க. நானும் பார்த்தீங்கன்னா, சந்தனத்தையும் குங்குமத்தையும் மாடுகளுக்கெல்லாம் வச்சு விட்டு போயிட்டு இருந்தேங்க. அப்புறம் ஒரு கன்னுக்குட்டி மட்டும் பார்த்தீங்கன்னா மிரண்டுட்டு இருந்துச்சுங்க. அப்புறம் அதுக்கும் கையோட எங்கள் அப்பா வந்து உடிச்சு அப்படிங்க வச்சு விட்டுங்க. எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா, தேங்காய் பழமெல்லாம் உடைக்கிறக்கு ஆரம்பிச்சு அப்படிங்க. அப்புறம் அவர் உடைச்சதுமே பார்த்தீங்கன்னா, தேங்காய் தண்ணி ஒரு சொம்பில் உடிச்சு வச்சுட்டுங்க. அப்புறம் அந்த தண்ணி எடுத்து நாலா பக்கம் பார்த்தீங்கன்னா, தீர்த்தத்தை போடுறக்கு ஆரம்பிச்சுட்டு அப்படிங்க. தீர்த்தம் போட்டதும் பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா, மாட்டுக்கெல்லாம் சாம்பிராணி போக காட்டிட்டு இருந்தா அப்படிங்க. அப்புறம் எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா, சந்தன குச்சி எல்லா மாடுகளுக்கும் காட்டிட்டு இருந்தா அப்படிங்க. நானும் பார்த்தீங்கன்னா, சாமி கும்பிட்டு போட்டு மாடுகளுக்கெல்லாம் பழம் கொடுக்கறக்கு ஆரம்பிச்சுங்க. அப்புறம் ஒரு மாடு வந்து பழம் வாங்கி தின்னுட்டு இருந்துச்சுங்க. அப்புறம் இன்னொரு மாடு பார்த்தீங்கன்னா, கரும்பு எடுத்து கொடுத்துங்க. அப்புறம் அது சாப்பிட்டு நின்றுட்டு இருந்துச்சுங்க. அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாங்க. உங்களுக்கு விவசாயம் ரொம்ப பிடிக்குன்னா மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.